அகமதாபாத்தில் ஏற்பட்ட ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஒரு அகோரமான ஒரு விபத்தை சமீப காலங்களில் பல இளைய தலைமுறைகள் நினைத்து பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இதை நேரடியாக பார்க்கவும் பல ஊடகங்கள் வழியாக தெரிஞ்சுக்கிறவும் ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிருக்குது. வாய்ப்பு சந்தோஷமான வாய்ப்பாக இல்லாமல் ஒரு அமங்கலமான ஒரு வாய்ப்பாக அமைந்தது கண்டிப்பாக துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயந்தான். சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதற்கு நம்ம கொஞ்சம் மெனக்கடத்தான் வேணும். இந்த விபத்தும் அப்படித்தான். பல கோணங்கள்லேருந்து பல பார்வைகள், பல ஊடகங்கள், முன்னால் ஏற்பட்ட விபத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், அதனுடைய குறிப்புகள், இவ்வளவு விஷயங்கள்லேருந்தும் பலவிதமான தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை இது காரணமாக இருக்கலாம், அது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் கூட இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்கள் லிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், எலிவேட்டர் அப்படிங்கிற அந்த லிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் தான், அல்லது லிஃப்ட்டை பற்றின நல்ல விவரம் உள்ளவங்களாக இருக்கலாம். எந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிஃப்ட்டுங்கிறது பல சமயத்தில் நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயம். அல்லது திடீர்னு ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் அதை நம்ம பார்த்து தான் ஆகும், அதை உபயோகப்படுத்தி தான் ஆகும். அந்த லிஃப்ட்டு இயங்கிறது பல நேரத்தில் பல பேருக்கு தெரியாது. உள்ளே நுழையும் பொழுது ஆட்டோமேட்டிக் டோராக இருந்தால் நம்மளை சென்ஸ் பண்ணி அந்த டோர் வந்து திறக்கும். உள்ளே போனோன்னே ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் பார்த்துட்டு அதில் செட் பண்ணியிருக்கிற டைமுக்கு அப்புறம் டக்குன்னு அது வந்து மூட ஆரம்பிச்சிடும். அந்த கதவு திறந்தே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லிஃப்ட்டோட பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த லிஃப்ட்டு கேபின் அப்படிம்பாங்க. நம்ம நிற்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கார் அப்படிம்பாங்க. எலிவேட்டர் கார் அல்லது எலிவேட்டர் கேபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மூவ் ஆகாது. இந்த கதவு திறந்துருந்தால் அந்த லிஃப்ட்டு மூவ் ஆகாது. அது ஒரு சேஃப்டி. இப்போ நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லிஃப்ட்டோட கார் இருக்குது இல்லைங்களா, அந்த லிஃப்ட் காரோட அந்த என்ட்ரன்ஸ், அந்த கதவு ஆட்டோமேட்டிக் டோரு. அடுத்தது சாதாரண மேனுவல் டோர்னு சொல்லலாம், அந்த ஜாலி வச்சதுன்னு சொல்லுவாங்க. ஜாலி வச்ச டோரு அல்லது ஆட்டோ டோர் எதுவாக இருந்தாலும் சரி, அது மூடலாம் என்ன லிஃப்ட்டு ஒர்க் ஆகாது, மூவ் ஆகாது. அடுத்தது சில சமயத்தில் லிஃப்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக, சர்வீஸ் பண்ணுறதுக்காக சர்வீஸ் இன்ஜினியர் வருவார். அவர் வந்து லிஃப்ட்டுக்கு கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது பார்த்திங்களா, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே பிட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிட்டில் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், பிட்டு சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் இறங்கி வேலை செய்யும்பொழுது அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுவாங்க. அது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிடுவாங்க, ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. சரிதானுங்களா? எப்படியோ அது இருந்த பொசிஷன்லேருந்து அதை அடுத்த பொசிஷனுக்கு மாற்றிடுவாங்க. அப்பவும் லிஃப்ட்டு வேலை செய்யாது. 2 விஷயம் ஆச்சுங்களா. அடுத்தது அந்த அந்த அதாவது ரொம்ப அதிகமான ஸ்பீடு போச்சுன்னா லிஃப்ட் வந்து சில நேரத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகமான ஹை ஸ்பீடில் போச்சுன்னா அதை உடனே நிப்பாட்டுறதுக்கு ஓஎஸ்ஜி, ஓவர் ஸ்பீடு கவர்னர் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கும். அடுத்தது இதெல்லாம் இல்லாமல் லிமிட் சுவிட்சும் வச்சுருப்பாங்க. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லிஃப்ட்டு காரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேசஞ்சரை அல்லது ஸ்ட்ரெச்சர் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது கீழ் ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கு இவ்வளவு சேஃப்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே நிறைய கம்பெனிக்காரங்க சீரீஸில் கொடுத்துருப்பாங்க, சில பேர் பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. சீரீஸ் கனெக்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து தப்பாக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த கார் கேபின்னு மூவ் ஆகாது. பேரலலும் அப்படி தான். ஆனால் கம்பெனிகள் சில பேர் பேரலாக கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சில பேர் சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இது ஏதாவது ஒரு இடத்துல சர்க்யூட் ஓப்பனாக இருந்தால் கூட அந்த கார் வந்து லிஃப்ட் கேபின் மூவ் ஆகாது. இப்போ விபத்துக்குள்ளான இந்த அகமதாபாத் ஃப்ளைட்டுக்கு நம்ம வருவோம். அங்கே எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்குன்னு ஒரு கதவு இருக்குது. இப்போ இந்த கதவை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. அதாவது அகமதாபாத் ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த கதவை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து லிஃப்ட் கதவுக்கு வாங்க. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருந்தோம், இவ்வளவுக்கு சேஃப்டியெல்லாம் இருந்தும் கூட பல இடங்களில் இந்தியா முழுக்க வெளிநாடுகள்லையும் சரி கதவு மூடி இருக்கும், லிஃப்ட்டோட கதவு மூடி இருக்கும், ஆனாலும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதாவது கதவு திறந்துருந்தா தானே மூவ் ஆகாது. ஆனால் கதவு மூடி இருக்குது, ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. சில நேரத்தில் லிஃப்ட்டில் நம்ம கால் வைப்போம் இல்லையா, நம்ம ஃப்ளோரில் இருந்து காலை வைப்போம் உள்ளுக்க, பார்த்தா அங்கே லிஃப்ட்டே இருக்காது. மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் லிஃப்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுது, கதவு பூட்டி தான் இருக்குது. நம்ம பட்டனை ஆன் பண்ணுறோம், லேண்டிங் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை ஆன் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த லைட் எரியுது, கதவு திறக்குது. நம்ம நினைக்கிறோம் லிஃப்ட் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை வைப்போம், ஆனால் லிஃப்ட் அங்கே இருக்காது. இது எப்படி? கதவு பூட்டி தானே இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல எலக்ட்ரானிக் மெக்கானிசம் அது தப்பான ஒரு விதத்தில் இருக்குது. அதாவது அந்த கதவு சாத்திருக்கிற மாதிரி இருக்கும், டச் ஆனது மாதிரி இருக்கும், அந்த சிக்னலும் போகும், இந்த சிக்னலும் போகும். மூடி இருக்குங்கிற சிக்னலும் போகும், திறந்துருக்குங்கிற சிக்னலும் போகும். அடுத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ளோர்லேருந்து வர்ற சிக்னலை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடும், ஆனால் கீழே கதவு திறந்துருக்கும். நீங்கள் லிஃப்ட்டு சம்மந்தமான இன்ஜினியர்கள்ட்ட உட்காந்து இதை கேட்டிங்கன்னா நல்லா அவங்க அழகாக சொல்லுவாங்க உங்களுக்கு விவரமாக. இந்த நேரத்தில் அகமதாபாத் ஃப்ளைட்டில் அந்த கதவு அது சாத்தப்பட்ட விதம் அது முழுமையாக சாத்தப்பட்டு இருந்ததா, அல்லது யாராவது அதை கிளம்பும்போது எதுவும் ப்ரெஷர் கொடுத்தாங்களா, அல்லது அந்த கதவு லூஸ் கான்டாக்டில் இருந்ததா, அதனுடைய கனெக்ஷன் சீரியஸ் கனெக்ஷன் எங்கேயாவது பிரேக் ஆகியிருந்ததா, ஒருவேளை பிரேக் ஆகியிருந்தால் கூட நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னது மாதிரி, இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்னது மாதிரி அதிகமான வெப்பத்தில் அந்த ஒயர் உருகி எதுவும் சிக்னலை தப்பாக கொடுத்துச்சா. ஏனென்றால் டெல்லி போன்றதான இடங்களில், குஜராத்லேயும் அதிகமான வெப்பம் நிலவுகிற காலகட்டத்தில் அதிகமான தீ விபத்துக்கள் ஏற்படும். அப்போ அது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? ஷார்ட் சர்க்யூட் தான். அந்த கேபிளெல்லாம் உருகுறதுனால ஏற்பட்டது. அப்போ அந்த விமானத்துலேயும் அது மாதிரி அந்த வெப்பத்தினால கேபிள் கனெக்ஷன் உருகியிருக்கலாம், ஷார்ட் சர்க்யூட் ஆகியிருக்கலாம். அது அந்த கதவை மூடியும் மூடாமலும் சிக்னலை தப்பாக கொடுத்துருக்கலாம். இதனால் லேண்டிங் கியர் உயர தூக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அந்த சிக்னல் தவறான சிக்னல் கிடைத்ததுனாலே இன்ஜின் சுற்றி இருக்குது, ஆனால் மேலே போனதுக்கப்புறம் வேறு சிக்னல் கிடைச்சோடனே அது தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே ஹீட் ஒரு காரணம், கூடவே அந்த கார் கதவு. இதை யாரை நம்ம குற்றம் சொல்வது? அந்த ஃப்ளைட்டை சர்வீஸ் பண்ணணுவாங்க இல்லையா, சர்வீஸ் பண்ணின இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அவங்களா, அல்லது ஒயரிங் ரொம்ப பழசாச்சா? நம்ம சிம்பிளாக ஒயரிங்னு சொல்கிறோம், அதுக்கு உள்ளுக்கு நிறைய அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதனுடைய மெக்கானிசம் வேறு, புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த இனி வர்ற நாட்களில் அந்த லிஃப்ட்டு கதவை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டினுடைய அந்த கதவை நம்ம ஜாக்கிரதையாக வடிவமைக்க வேண்டும். அதை கண்டிப்பாக கிளம்புறதுக்கு முன்னால் கண்டிப்பாகவே அதை பரிசோதிக்க வேண்டும். அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் சரியாக இருக்குதா? இப்போ லிஃப்ட்லேயும் பார்த்திங்கன்னா கதவு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே திறந்தே இருந்ததுன்னா சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும், அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிப்பட்ட அலாரம் இங்கே ஃப்ளைட்லேயும் இருக்கணும். அது ஆப்ரேட் ஆச்சா, அது ஆப்ரேட் ஆனதை இவங்க கவனித்தாங்களா, கவனிக்கலையா, இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. ஆனால் இனி வர்ற நாட்களில் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது இதுதான். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது அதிகமான வெப்பம் நிலவுகிற காலகட்டத்தில் பல கட்டடங்கள் தீ விபத்துக்குள்ளாகுது. அதே மாதிரி லிஃப்ட்டில் அந்த கார் கதவு மூடி இருந்தாலும் கூட விபத்து ஏற்படுகிறது. அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி கண்டிப்பாகவே இனி வர நாட்களில் ஃப்ளைட்டில் அந்த மெக்கானிசம், அடுத்தது அந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த சிக்னல்கள், இதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய ஒயரிங்கு, அதனுடைய தரம், இவை எல்லாமே கரெக்டாக கவனமாக பரிசோதிக்க வேண்டும். அடுத்து அந்த கதவில் அந்த எக்ஸிட் கதவுகிட்ட இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கதவை எக்காரணம்னு தொடக்கூடாது. லேசான அசைவு ஏற்பட்டால் கூட அந்த சிக்னல் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை சிக்னலை கொடுக்காமலையும் ஏதாவது ஒரு குழப்பத்தில் அந்த மெக்கானிசம் வேலை செஞ்சால் கூட கண்டிப்பாக எல்லாமே டோட்டலாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் எல்லா கனெக்ஷனுமே சீரீஸில் தான் இருக்கும். ஸோ கூட குறைச்சி சிக்னல் வருது, அப்படி இல்லைன்னா ஏதாவது தவறான சமிகைகள் வருது, சிக்னல்ஸ் வருது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மெயினான அந்த மதர் போர்டுங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மெயின் அது கொஞ்சம் குழப்பமாகும். ஏற்கனவே வெயில் கூடவே இந்த சிக்னல்ஸ் எல்லாம் குழப்பமாகும் பொழுது
ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதாகும். அதனால் அந்த எக்ஸிட் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க எக்காரணம் கொண்டும் அதில் சாயிறதோ, அதை சும்மாச்சுக்கும் அதை நோண்டி பார்க்குறதோ, அதை தள்ளுறதோ, வேறு எந்த விதமான இதுவும் செய்யக்கூடாத அளவிற்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி விபத்துக்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்ஜின் கரெக்டாக இருக்குது, லேண்டிங் கியர் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருந்தும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இனி வர நாட்களில் ஜாக்கிரதையாக இருப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பெல் பட்டன் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷார்ட்ஸில் எல்லாம் நிறைய டெக்னிக்கல் சம்மந்தமான ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அவைகளெல்லாம் பாருங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம் சம்பந்தமாக வேறொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.